ஆவியானுடைய இசைவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா உடைய காத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மனத இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல் பாடலாக நான் ஆராதித்து சென்று பாட்டு பாடுவோம்.
துதிக்கிறோம் ஆவியானவரே. ஓரியாந்தரா மஷிரியாந்தரா பாபாயா. புரா மஷிரியாந்தரா பாபாயா. நன்றி Amen.
face அவருடைய முகத்தை தேடவும் நம் ஜெபங்கள் ஒரு சத்தத்தை போல எசேக்கியேல் புத்தகம் சொல்லுகிறது போல ஓ எஸ் உலகத்தை எழும்புகள் உயிரடைவது இறைச்சல் சத்தம் அஷாத்தா ஷாத்தா பரிசுத்தமான மகிமையான ஓ ஹalleluya விமலமே ரமஷனா ஓ ஹalleluya சுனாவி கோற்றுமையா மோசே தன் கூடாரத்தில் போகும்போதே கர்த்தர் அங்கு இறங்கி வந்தார். மேக ஸ்தம்பமாய் அங்கு இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உம்மை துதிக்கும் போது, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது, நாங்கள் உங்க சமூகத்தில் வரும்போது எங்கள் மத்தியில் நீ இறங்கி வருகிற அடையாளமா இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாழ்ந்து எங்கள் நாவுக்குள்ளேவாய் உம்மை துதிக்கும்படியா எங்கள் நாவுகளை அபிஷேகம் பண்ணுகிறார். பிரசன்னத்தை கொண்டு எங்களை நடத்துகிறாப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில் தொடர்ந்து உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசி உங்களுடைய கிருபை தயவும் எங்களை நடந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நமக்கு அதிகம் ஒரு லாங் ஹாலிடே வருது, பெரிய விடுமுறை நாட்கள் வருகிறது. ஸோ ஆகையால் அநேகர் வெளியே போவார்கள். கர்த்தர் நல்லவர். கண்டிப்பாக சார், நான் பிற்பாடு நான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் யாரெல்லாம் சாட்சி இருக்கோ நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைங்க. கர்த்தர் நம்ம மத்தியில் இன்றைக்கு நிச்சயமாக அவர் அசைவாடுகிற அடையாளம், அவர் நம்மளை நடத்துகிற அடையாளம், அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வது மூலியமாய். ஆமென். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர்.
அந்த விடுமுறை நாள் அநேகர் வெளியே போவீங்க, பார்த்து கவனமாக போங்கள். ஓகேங்களா? அனு எப்படி இருக்கீங்க? அனு, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஜீவன், how are you? Fine, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த நாளில் நம்ம தாமதிக்காமல் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வரப்போகிறோம். பிற்பாடு மற்ற காரியத்துக்களை நம்ம கடந்து வருவோம். சரிங்களா? இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் சிஸ்டர் ரேச்சல் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி அவங்களை அழைப்போம். அம்முன்னு கேட்காம ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவரும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. 2 நாள் கேமரா ஹைலண்ட் போனோம். எங்கே சீனியர் சிட்டிசன்லாம் ஹாய் சொல்லுங்க. ஓகே, எல்லாம் நம்ம கேங் எல்லாம் கேமரா ஹைலண்ட் போய் சுற்றி ஜாலியாக இருந்துச்சா? நல்லா பார்த்துக்கிட்டோமா? சவுண்டே காணும். ஓகே, ஸோ ஓகே, எல்லாரும் மெத்தியூ எடுத்துக்கொள்வோம். மெத்தியூ 16வது அதிகாரம். மெத்தியூ 16வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமாக. பதினாறாவது அதிகாரம், விஷன் படிங்க. 18வது வசனம். ஆமென். நம்ம யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நன்றி அப்பா இயேசுவே, இந்த வார்த்தை கொண்டு வந்திருக்கிற யாவரோடும் பேசும்படி ஜெபிக்கிறோம். அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எங்களோடு வெளிப்படுத்துங்க. ஆவியானவர் நீர் பேசுங்க. என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். மாறாத இயேசு நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதுக்கு மேலுள்ள சம்பவத்தை பார்க்கும் பொழுது மெத்தியூ 16:13 20 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு சீஷர்களை நோக்கி கேட்குறாரு, இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க இயேசுவை யாருன்னு நினைக்கிறீங்க? அப்பா, மற்றவங்க ஜீவனுள்ள தேவன், உங்களை ரட்சித்தவர். வேற இயேசு வேற உங்களுக்கு யாரு? பரிசுத்தர். பரிசுத்தர் வேற, மன்னித்தவர், பாவத்திலிருந்து மீட்டவர். வாவ். இன்னும் இவ்வளோ பேர் இருக்கீங்க, 4-5 பேர் தான் பதில் சொல்றீங்க. இப்போ மற்றவங்களுக்குலாம் இயேசு யாருன்னு தெரியலையோ? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர். ஆமென். உதவி வரும் கண்மலை, பியூட்டிஃபுல். இன்னைக்கு நம்ம இயேசு யாரு, எப்படி நம்ம பார்க்குறோம்? அவர் நமக்குள்ள என்ன பண்றாரு? நமக்குள்ள அவர் யாரா இருக்கிறார்? இந்த இடத்துல இயேசு கேட்கிறாரு அவர் சீஷர்களை, என்ன யார் என்று 13வது வசனத்திலிருந்து படிங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோவானில் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்.
இதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். அப்ப இந்த சீஷர்களை ஜனங்கள் யார் என்று கேட்கிறாரு, அவங்க இயேசுக்கு யாரு. அடுத்து சீஷர்களை கேட்கிறாரு, உங்களுக்கு நான் யாரு, நான் எப்படிப்பட்ட அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டவர் நம்ம ஒரு சிலையை வைத்தோ இல்லை இறந்து போனவரோ காது கேட்காமையோ கண்ணு தெரியாமையோ ஊமையோ நம்ம ஆராதிக்கல. ஒரு ஜீவனுள்ள தேவனை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் அவர் ஆட்டுக்குட்டியாக வந்தார், நம்மளுடைய சாதாரண மனுஷனா பூமிக்கு வந்ததுனால அவர் ஒரு மனுஷனாவே பார்க்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றாரு. அதற்கு இயேசு சொல்றாரு, நீ ரொம்ப பாக்கியவான். ஏன்னா மாம்சமும் ரத்தமோ உன்னுடைய சுய சிந்தையோ உன்னுடைய மாம்சரிகமான சிந்தனையோ உனக்கு இது தெரியப்படுத்தல, ஆனா பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, என் சபையை கட்டுவேன். I will build my church. என் சபையை கட்டுவேன். உங்கள் ஒவ்வொருக்குள்ளாக தேவன் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொருக்குள்ளாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு உள்ளுக்கு, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரை உங்களுக்குள்ளாக கிறிஸ்து சபையை கட்டுகிறார். இந்த கட்டுதல், கட்டுவேன், இந்த கட்டுறது என்று சொல்லும் பொழுது பில்டர் கல்லை அடுக்கி கட்டுவாங்க, அழகா அடுக்கி. இந்த பில்டிங் நம்ம இருக்கோம், இந்த பில்டிங்கில் ஒவ்வொரு இதாக அழகா அடுக்கி கல்லை அடுக்கி அது பில்டிங்காக ஸ்ட்ராங்காக கட்டுறது. நம்முடைய ஆண்டவர் கட்டுகிறவர், உடைக்கிறவர் இல்லை. உடைந்து போனதை கட்டுகிறவர், சீர்படுத்துகிறவர், அதை அழகுபடுத்துகிறவர், ஒழுங்குபடுத்துகிறவர். இந்த இடத்துல I will build my church, கட்டுவேன்னு சொல்றார். சபையை நம்பக்குள்ள அவர் கட்டுறாராம். இந்த இடத்துல நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வைக்க போகிறேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 27வது வசனம். இந்த கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் சபையை கட்டுவேன்னு சொல்றாரு. அதை தவிர்த்து நீ சொந்தமாக கட்டணும், நான் உனக்கு ஜாமா கொடுக்குறேன், நீ கட்டு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்றாரு. அப்ப கட்டுறதுனா அவர் தான் நம்ம உள்ளுக்கு கட்டுறாரு. அவர் தான் நம்ம மேலே அந்த அஸ்திபாரம், அந்த ஃபவுண்டேஷன், அந்த ஒவ்வொரு கற்களாக ஒவ்வொரு காரியமாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சின்ன சின்னதாக நுணுக்கமாக ஆராய்ந்து அழகாக பார்த்து பார்த்து அவர் கட்டுகிறார் ஒவ்வொருக்குள்ளாக இருக்கிற சபை. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 36வது எசேக்கியேல் 36வது அதிகாரம் 27வது வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இந்த இடத்துல அவருடைய ஆவியை நம்ம உள்ளத்தில் வைத்து அவருக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்கிறாராம், நம்மளை செய்ய பண்ணுவார். மறுபடியும் படிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். நம்மக்குள்ள அவர் சாதாரணமான சபையை கட்டலை, ஆனால் ஆவியானவரை வைத்து நம்ம உள்ளுக்கு ஒரு சபையை கட்டுகிறார். சபை என்று சொல்லும் பொழுது கிரீக் வார்த்தையில் எக்லேசியா, எழுதிக்கொள்கிறவர்கள் நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். எக்லேசியானா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த ஒரு குரூப் பீப்புள், அவர்களை பிரித்து எடுக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு சபையாக உட்கார்ந்துருக்கோம்.
இது சபை மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருக்குள்ளாக ஒரு சபை இருக்கிறது. எப்பொழுது கிறிஸ்து நம்மளை அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை வாங்கினாரோ அந்த மோமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் ஒவ்வொருக்குள்ளாக எனக்குள்ளாகவும் சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியை உங்கள் உள்ளத்தில் வைத்து அவருடைய கட்டளைகளில் நடக்கிறதுக்கு, அவருடைய நியாயங்களை கை கொள்ளுவதற்கும் அவைகளின்படி செய்யவும் அவர் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, சபை என்று சொல்லும் பொழுது நம்ம பார்க்குற இந்த இடத்துல ஆராதனை நடக்குது, ஜெபம் இருக்கு, வேத வாசிப்பு இருக்கு, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது, அசுத்தங்கள் வெளியாகிறது, பேய் ஓடுது, நிறைய பேருக்கு புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, பழைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் கிடைத்திருக்கிறது. முடிந்து போனவர்கள் இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு செழிப்பு, ஒரு ஆரம்பம் நடக்கிறது. இதுதான் சபை. இந்த சபைக்குள்ள ஆவியானவர் நடமாடுகிறார். இந்த சபைக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த சபைக்குள்ள தேவனுடைய பிரசன்ன மகிமையின் மேகமாய் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், சபையை நமக்குள்ள கட்டுவேன் என்று சொன்னா சபைக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் உலாவின்றாங்க. அப்ப நம்ம ஒவ்வொருக்குள்ளாக the Trinity God இருக்காங்க. நமக்குள்ளாக ஒரு குட்டி பரலோக ராஜ்யமே இருக்குது. நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள்ல. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் அன்புல வாழ்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. அவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். I will build my church, not your church. மனுஷன் சிந்திக்கிற சபை அல்ல, மனுஷனுடைய ராஜரீகம் அல்ல, மனுஷனுடைய ராஜ்யமோ சித்தமும் அல்ல, ஆனால் பரலோக பிதாவின் சித்தம் நமக்குள்ள அவர் கட்டுகிறார். அது நம்ம கட்டல, அவருடைய ஆவியை நம் உள்ளத்துல வைத்து நம்மளை செய்ய பண்ணுவார். ஆமென். எவ்வளவு அதிசயமானது. How amazing is this? நம்ம எல்லாம் நிறைய பேர் கேட்டிங்கன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போவேன். ஆமாவா இல்லையா? இப்போ நான் உங்களை கேட்குறேன், எல்லாரும் இறந்துட்டு எங்கே போக போகிறீங்க? என்னடா ரேச்சல் இப்படி கேட்டுருச்சு. பரலோகம் எல்லாரும், நானும் அப்புறம் இருந்தானே ஐயோ பரலோகம் போயிடணும், நரக போகக்கூடாது. ஆனால் we never realize that the heaven is in us. ஆமென். அந்த பரலோகம் நம்ம உள்ளுக்கு தான் இருக்கு, நம்ம அதை அறிஞ்சு கொள்ளல. இந்த வசனத்தை படிக்கும்போது ஆவியானவர் சொல்றாரு, the kingdom is in you. You never realized that, Rachel. நீ அதை ரியலைஸ் பண்ணல. அந்த ராஜ்யம் உனக்குள்ள இருக்கு. ஏனால் நான் சபையை உனக்குள்ள கட்டி வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆராதனை, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய அபிஷேகம், என்னுடைய சுகம், என்னுடைய அதிகாரத்துவம் எல்லாமே உனக்குள்ள சபை என்ற பேர்ல இருக்குது. That means you are carrying my kingdom in you. ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய கரங்களை தட்டுவோமாக. How beautiful is this? Thank you, Jesus. இப்ப நம்ம யாரை ஆராதிக்கிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? அவரை புகழ்ந்து பாட வார்த்தை இல்லை. அவரை ஒரு வார்த்தைக்குள்ள எல் ஷடாய், சர்வவல்ல தேவன் சொல்லி அந்த வார்த்தைக்குள்ள அவரை அடக்கி வைக்க முடியாது. எல் ஷடாய்னா இங்கிட்டு பார்த்தா ஹிஸ் எகோவா ராஃபா, ஹிஸ் எகோவா ரூவா, ஹிஸ் எகோவா நிஸ்ஸி. அவர் கண்மலையா இருக்கிறார், என் பெலனா இருக்கிறார், என் சுருகமா இருக்கிறார், என் சந்தோஷம், என் சமாதானம் எல்லாமே அவர் ஒரு வார்த்தையில அடக்கி வைக்க முடியல. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம உள்ளுக்கு சபையை கட்டுகிறார். ஆமென். சபை என்று சொல்லும் பொழுது பாடி, ஒரு சரீரமா இருக்கிறோம். சபை நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த சபையில முதல் அர்த்தத்தை கொண்டு வர போறது பாடி, நம்மளுடைய சரீரம். எப்படி கிறிஸ்து தலையாக இருக்கிறார், எப்படி நம்மளுக்கு ஒரு தலை,
அதுக்கப்புறம் நம்ம பாடி இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, நடக்கிறோம், பேசுகிறோம், பார்க்குறோம், கேட்குறோம், ருசிக்கிறோம், சாப்பிட்றோம், இதெல்லாமே சேருமோ? ஆனால் இது எல்லாமே என்ன கண்ட்ரோல் பண்ணுது? ஹார்ட்டா? ஹார்ட் கண்ட்ரோல் பண்ணுறதா மைண்டா? மைண்டு. இவன் தான் ஹார்ட்டு நம்மளுக்கு துடிச்சிக்கிட்டு இருந்தாலும் மைண்ட் இது பண்ணிருச்சுன்னா, டெட் ஆயிடுச்சுன்னா, கோமாவில் இருந்தால் யாராச்சும் ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. அதே போல தான் கிறிஸ்து நம்மளுக்கு தலையாக இருக்கிறார். இந்த இடத்துல ஐ வில் பில்ட் மை சர்ச், என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்து சபையானவர்களுக்கு தலையாக இருக்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நமக்குள்ள இருக்கிற சபைக்கும் அவர் தலையாக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோமாக கொலோசேயர் 1வது அதிகாரம் 18வது வசனம். கொலோசேயர் 1வது அதிகாரம், பிலிப்பியர் முடிஞ்சிருக்கு. பழைய ஏற்பாட்டில் தேடாதீங்க, புதிய ஏற்பாடில் தேடுங்க. கொலோசேயர் 1வது அதிகாரம் 18வது வசனம் நான் படிக்கிறேன். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர். இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எப்படி ஒரு சபைக்கு கர்த்தர் தலையாக இருக்கிறாரோ, அந்த சபைக்குள்ள அவருடைய சித்தம் நடக்கிறதோ, அந்த சபைக்குள்ள அவர் வழிகாட்டுகிறார். அவருடைய அதிகாரத்துவம், அவருடைய கைடன்ஸ், அந்த பிளானிங், அவருடைய லீடிங் அங்கே நடக்கிறதோ, அதே போல நமக்குள்ள கிறிஸ்துவானவர் சபையை கட்டும் பொழுது அவர் தலையாய் மாறுகிறார், நாம் சரீரமாய் மாறுகிறோம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப அந்த சபை கட்டப்படுதோ, ஒவ்வொரு கல்லாக பரிசுத்தம் என்ற கல்லு அவர் லீட் பண்ணுவாரு. இங்க போகாத, இதை செய், இதை செய்யாத, இதை தொடாத, இங்க நிக்காத, இங்க உட்காராத, இப்படின்னு அவர் கைட் பண்ணுவாரு. அடுத்து தேவ பயம் என்ற ஒரு கல்லு அடுக்குவார். அந்த தேவ பரிசுத்தம், அடுத்து தேவ பயம், அடுத்து தேவ பிரசன்னம், அடுத்து உங்களுடைய வரங்கள், அடுத்து ஆவியின் கனிகள், இப்படின்னு ஒவ்வொரு காரியமாக அதை கல்லு போல அழகாக அடுக்கி 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 அதை சபையாக மாற்றுவார். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம் தலையாக வைக்க வேண்டும். நம்ம எல்லாருக்குள்ள எப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்போ இந்த சபை நமக்குள்ளாக வந்து விட்டது. இந்த சபை இஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் ஸ்டார்டட். எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த நிமிடமே உங்களுக்குள்ளாக சபை கட்டப்பட ஆரம்பித்து விட்டது. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம இதை உணராமல் நம்ம இந்த சபை அப்படியே வெறுமையாய் விட்டுறோம். இந்த சபைக்குள்ள நம்ம உள்ளுக்கு இருக்கிற இந்த சபைக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடறோம்? நிறைய தீங்கான காரியங்களை அனுமதிக்கிறோம், பாவமான காரியங்களை அனுமதிக்கிறோம், செய்யக்கூடாத காரியங்களை அனுமதிக்கிறோம், நம்மளுடைய சுகவீனத்துக்கு பலவீனத்துக்கும் இருக்கிற காரணத்தை அனுமதிக்கிறோம், உலகத்தில் இருக்கிற காரியங்களை அனுமதிக்கிறோம், நம்மளுடைய சில ஃபீலிங்ஸை உள்ளுக்கு அனுமதிக்கிறோம். இது எல்லாமே நம்ம அந்த சபையை அது அழகுபடுத்தலை, அதை உடைக்கின்றது. ஆண்டவர் கட்டுகிற சபை அதை என்ன செய்து உடைக்கிறது. இன்னைக்கு அதை நம்ம மாற்றணும். இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய தலையாக இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எதை பார்க்க வேண்டும்? நான் எதை பேச வேண்டும்? நான் எதை உணர வேண்டும்? நான் எங்கே போகணும்? நான் எங்கே வரணும்? நான் எங்கே நிற்கணும்? இதெல்லாவற்றையும் நீர் எனக்கு கற்றுக் கொடுங்க என்று நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த ஒப்பு கொடுத்தல் அந்த இடத்துல வரும் பொழுது, அந்த அர்ப்பணிப்பு அந்த இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் அழகாக நம் வாழ்க்கையில அந்த சபையை மறுபடியும் கட்டுவார். எப்படி இஸ்ரேல் தேசத்தில் இருந்த தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயத்தை அங்கிருந்து ஒவ்வொரு கூட்டமும் அதை உடைத்து போடும் பொழுது எஸ்ரா 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர்கள் மறுபடியும் அதை கட்டுகிறார்கள். They rebuild the temple.
இன்னைக்கு நம்ம உள்ளத்தில், இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் மறுபடியும் ஒரு ரீபில்டிங் நடக்கட்டும், மறுபடியும் ஒரு கட்டுதல். அந்த சபையை மறுபடியும் நாம் கட்டுவோமாக. ஆமென். இந்த சபையை கட்டும் பொழுது Christ is giving direction. கிறிஸ்து என்ன செய்றார்? நமக்குள்ள சபையை கட்டும் பொழுது நம்மளுக்கு வழி காட்டுறாரு. நாம் என்ன செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் இதுக்கு முன்னுக்கு மெத்தியூவில் நீங்கள் பார்க்கும் பொழுது, மெத்தியூ யோவான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, சபையில் அந்த இடத்துல தேவாலயத்தில் ஆடு மாடு விற்றுக்கிட்டு அந்த இடத்துல அது சபையாகவே இல்லை, அந்த இடத்துல பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்துச்சு. பல காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும் பொழுது கிறிஸ்து அங்கே போகிறாரு. அப்போ என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் மேஜை எல்லாத்தையும் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு கிளீனிங் நடக்குது, ஒரு சுத்திகரிப்பு செய்கிறாரு. அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு வந்த அந்த நிமிடத்தில் அடுத்து ஒவ்வொரு சீக்காலியாக வராங்க. என்னத்துக்கு? சுகத்துக்காக. ஆண்டவர் போய் கூப்பிட்டாரா? இல்லை. He just cleaned the temple and the people knows something is happening and I have to go there to get my deliverance. அந்த இடத்துல நான் போகும்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும்னு எப்போ ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள்னா அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு நடக்கும் பொழுது. இன்னைக்கு நம்மளுடைய சபையில், வாழ்க்கை என்ற சபையில் கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் கட்டுகிற சபையில் ஒரு சுத்திகரிப்பு வரும் பொழுது ஜனங்கள் நம்மளை தேடி வருவார்கள். அந்த இடத்துல ஒரு சுகம், அந்த இடத்துல ஒரு ஜீவ நதி, அந்த இடத்துல ஒரு அற்புதம், அந்த இடத்துல ஒரு அதிகாரம் அந்த இடத்துல நம்மளுக்கு கிரியை செய்யும். நம்ம தேடி போக தேவையில்ல, ஜனங்கள் நம்மளை தேடி வருவார்கள். பிகாஸ் they know, they can see that something is happening. அடுத்ததாக having authority over us. அந்த அதிகாரத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே அணுகாதபடி, எந்த மனுஷனும் எந்த ஒரு காரியமும் நம்மளை சீண்டாதபடி அவருடைய அந்த பிளானுக்கு நம்ம அடங்கி போகும் பொழுது, அவர் தலையாக இருக்கும் பொழுது அவர் அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அதே வேளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார். அப்படின்னா அவர் எதை அனுமதிக்கிறாரோ அதுதான் நம்மளுக்கு வரும். அவர் எதை அனுமதிக்கலையோ அது போயிடும். அது யாராக இருக்கட்டும், என்ன காரியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற என்ன காரியமாக இருக்கட்டும், அவர் அனுமதித்தால் அது நம்மளிடத்துல ஆசீர்வாதமாக வரும். ஆமென். இப்படியே யோபுவோட காரியத்தை பார்க்கும் பொழுது, யோபு தேவனுக்கு ஒரு பயந்த மனுஷனாக இருக்கிறார். யோபோட லைஃப்ல கர்த்தர் ஒரு தலையா இருக்கிறாரு. கர்த்தர் அந்த இடத்துல அவரோட அதிகாரத்துவம் இருக்கிறனால தான் பிசாசு யார்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, நான் அவனை தொடணும். யார்கிட்ட போய் கேட்டாரு? ஆண்டவர்கிட்ட, பரலோகத்துல போய் கேட்கிறாரு. நிக்கிறாரு பிசாசு, நிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. அவன் நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தனால தான் அவன் இப்படி இருக்கான், நீங்க எடுத்துருங்கன்னு. யார்கிட்ட சொன்னா? பிசாசு ராஜா கிட்ட சொல்றாரு. Because he knows nobody can touch Job. Nobody, யாராலையும் தொட முடியாது. இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல, நம்மளுடைய சபை என்ற லைஃப்ல கர்த்தர் தலையா இருக்கும் பொழுது நம்மளை தொட யாரால முடியும்? பிசாசு போய் பெர்மிஷன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, நான் அவனை தொடலாமான்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தொடு எடே, ஆனா அவனை ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் அனுமதிக்கிறாரு. இப்ப நம்மளோட லைஃப்லயும் நிறைய காரியம் அப்படி நடக்கும். நம்ம நினைப்போம், இந்த பிரச்சனை நம்மளுக்கு வருது, இந்த சூழ்நிலை நான் நிக்கணுமா, இவ்வளவு காரியத்தை நான் யோசிக்கணுமா, இவ்வளவு பண தேவைகள் எனக்கு வரணுமான்னு. பட் நோ ஒன் திங், அது ஆண்டவர் அனுமதிக்கிறதுனால தான் இது உங்கள் இடத்துல வந்துச்சு. பிகாஸ் he knows அவர் கட்டின சபை உறுதியான சபை. அவர் கண்மலை மேல, கல்லின் மேல கட்டின சபையாக இருக்கிறது. மணல்ல கட்டின சபை அல்ல. அது காத்தடிச்சு ஃபவுண்டேஷன் இல்லாம விழுறதுக்கு அல்ல, அஸ்திபாரம் போட்டு ஆவின் காரியங்களையும் நல்ல உபவாசத்திலும் ஜெபத்திலும் வார்த்தையிலும் நல்ல அஸ்திபாரத்தை போட்டு கட்டின சபை. எவ்வளவு புயல்கள் அடித்தாலும், எவ்வளவு வார்த்தைகள் எழும்பினாலும் அது அசைக்கப்படாமல் இருக்கும்.
ஆமென். அதுதான் ஆண்டவர் கட்டின சபை. மணல் மேல அப்படியே தண்ணி அடிச்சோடனே உழுவுறது, காத்து அடிச்சோடனே உடஞ்சி போறதுக்கு அல்ல. நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய நங்கூரமா இருக்கிற கிறிஸ்து நம்ம மேல கட்டப்பட்ட சபை அது அசையாமல் இருக்கும். ஆமென். இதுதான் அவர் நம்ம மேல கட்டின சபை. ஆமென். அடுத்ததாக கூட அவர் நம்ம மேல சபையை கட்டும் பொழுது நாம் அவரில் கிளைகளாக இருப்போம். கிளைகள் என்று நான் ஏன் எடுத்தேன்னா அதில் ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. பிரான்ச்சஸ், செடியில் வர கிளைகள். செடின்னு என்ற பொழுது அதோடைய வேறு மண்ணில் இருக்கும். ஆனால் அந்த கிளைகள் அதோடைய ஒவ்வொரு வைட்டமின்ஸ், அதோடைய பேலன், அது எல்லாத்தையும் அந்த செடியிலேருந்து உறிஞ்சி எடுத்து அது இலைகளாய் வந்து அதில் மொட்டு வந்து பூவும். இதுதான் கிளைகள். செடியில அந்த தண்டு இருந்தாலும் அதோடைய கிளைகள்ல தான் பூ பூக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப கிளைகளா நம்ம இருக்கும் பொழுது கிறிஸ்து என்ற செடியிலேருந்து நம்ம அவரை ஈர்த்து அவர்கிட்ட அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம கனி கொடுக்குறோம், நம்மளை பூ பூக்குறோம், நம்ம அழகுபடுத்துறோம். இதுதான் சபையை கட்டுதல். ஆண்டவர் எதை அனுமதிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அனுமதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும் பொழுது நம்ம பூவை போல அழகாக மாறுகிறோம். நம்ம அந்த கனியை தருகிறோம், ருசியான கனி, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். இதுதான் அடுத்தது பிரான்ச்சஸ், கிளைகள். அந்த உறவு, நம்ம அவர் மேலே இருந்த அந்த உறவு, அவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசம் கிளைக்கு ஒன்றுமே தெரியாது. கிளைகள் இப்படி போகும்பொழுது அந்த இலைகள் ஃபோட்டோசிந்தசிஸ் அதெல்லாம் செய்யும். ஆனால் கிளை வந்து அது பாட்டுக்கு வளரும், அது ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் வெட்டினா என்ன செய்யும்? மறுபடியும் வளரும். ஒன்று வெட்டினீங்கன்னா 2ஆக வரும், 2 வெட்டினீங்கன்னா 3ஆக வரும். அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது ஸ்டாப் பண்ண முடியாது. என் வீட்டில் முருங்கை மரம் வச்சு பின்னாடி இது என்ன செய்வாங்க, ஒவ்வொரு டைம் அந்த இலையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக மஞ்சளாக மாறிடுச்சுன்னா வெட்டுவாங்க, மொட்டையாயிரும். ஒரு 2-3 வாரம் கழித்து பார்த்தா அதுலேருந்து துளுத்துக்கிட்டு வரும், அதுலேருந்து கிளைகள் வரும், திருக்கி சின்ன கிளைகள். அது கிளை வரும், டைம் ஆகும் இவ்வளோ பெருசுக்கு வரும். அந்த நம்ம யோசிக்க முடியாது, போன வாரம் இத்தனோண்டு குச்சி மாதிரி நினைச்சு இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குதேன்னு. அப்போ அது எவ்வளோ ஆழமாக, எவ்வளவு அதிகமாக அந்த சக்திகளை எடுக்குது அந்த மரத்துக்கிட்ட இருந்து. இதே போல தான் நம்ம ஒவ்வொரு டைம் பிரச்சனை வரும் பொழுது நம்மளுடைய பலத்தை அதில் போட தேவையில்லை. நம்மளுடைய ஞானமோ, நம்மளுடைய லாஜிக் திங்கிங்களோ, நம்மளுடைய ஸ்கில்ஸோ, நம்மளுடைய திறமைகளோ அதில் போட தேவையில்லை. அவர்கிட்ட நம்ம உறிஞ்சிக்க வேண்டியதான். He allows that. அவர் அதை அனுமதிக்கிறார். என் கிட்ட இருக்க நான் உன் பலனா இருக்கிறேன், எடுத்துக்கோ. அவர் சுகம் தராரு, என் சுகத்தை நீ எடுத்துக்கோங்க. That is what it means church, சபை. அவர் கிளையாக நாம் இருக்கிறோம். அவருடைய திராட்சை செடியில நாம் கொடிகளாக மாறுகிறோம். எடுத்துக்கொள்வோம் யோவான் 15வது அதிகாரம். நாலாவது வசனம். சாரி, 5வது வசனம். 4:5. 15வது அதிகாரம் 4:5வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன்.
சபையானது அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பில், அவருடைய சமாதானத்தில், அவருடைய கற்பில், அவருடைய ஞானத்தில், அவருடைய அபிஷேகத்தில், அவர் கொடுக்கிற வரங்களில், அவர் கொடுக்கிற தரிசனத்தில், அவருடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவரும் நமக்குள்ள நிலைத்திருப்பார். இன்னைக்கு நம்ம உள்ளத்துல ஒவ்வொருக்குள்ளாக அவர் சபையை கட்டுகிறார். இந்த சபையானது அவர்கிட்ட இருக்கிற அந்த தொடர்பு துண்டிக்கப்படும் பொழுது 5வது வசனம் சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் அல்லாமல் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. வானத்தை படைத்தது அவரு, பூமியை படைத்தது அவரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்து படைத்ததே, உருவாக்குனதே அவரு. இங்க இருக்கிற பைக்கிற மைக்கில இருந்து, போடுற சட்டையில இருந்து எல்லாமே, நம்மள்கிட்ட இருக்கிற முடி கூட அவர் தந்தது, நம்மள்கிட்ட இருக்கிற விரல்கள் அவர் தந்தது, கண்ணு, பார்வை. இப்ப கண்ணை மட்டும் கொடுத்துட்டு பார்வை இல்லாம இருந்துச்சுன்னா பூத்தா, மூளை கொடுத்துட்டு வேலை செய்யாம இருந்துச்சுன்னா கோமா, இருதயம் கொடுத்து துடிக்காம இருந்துச்சுன்னா டெட் பாடி. எவ்ரிதிங், எவ்ரி சிங்கிள் திங். நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் யார் கொடுத்தது? அவரு. ஆக்சிஜன் இப்ப நின்றுச்சுன்னா இன்னைக்கு இருப்போமா நம்ம? Nothing. We cannot do anything without God. Anything. கண்ணை அது கூட அவர் தான். கண்ணை மூடாமே இருந்தா என்ன ஆகும்? காஞ்சி போயிடும். காது கேட்காம இருந்தா, காது இருந்தும் கேட்கலன்னா எப்படி? ஸோ எவ்ரி சிங்கிள் திங் அவர் இல்லாம நம்ம முடியாது. இன்னைக்கு நம்ம எத்தனையோ வெளியில பார்க்குற எத்தனையோ ஜனங்கள் இயேசு இன்னும் அறியாம இருக்காங்க. அதெல்லாம் அவர் கொடுத்த கிருபை. நம்ம அறிந்து பின்வாங்கி போறோம். அவருடைய கிருபை, His precious grace, அவருடைய கிருபை நம்ம மேல அவ்வளவு அதிகமா. அவரை நினைச்சாருன்னா, நீங்களாம் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களேன்னு ஒரு போதும், ஒரு என்ன சொல்லுவாங்க, சொடக்கு செகண்ட் கான். ஆனா அவர் நினைச்சா இந்த நிமிஷம் கூட வரலாம். ஆனா எத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்கன்னு தெரியாது. ஆனா அவ்வளவு கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால He's waiting, He's waiting, He's waiting. ஏன்னா நம்ம நமக்குள்ள இருக்கிற சபை இன்னும் கட்டப்படலை. இன்னைக்கு நம்ம உள்ளுக்கு இருக்கிற சபையை நாம் கட்டினா தான் நம்ம அடுத்தவங்க உள்ளுக்கு இருக்கிற சபை, மற்றவர்கள் வெளியில இருக்கிறவங்களை போய் சந்திச்சு அவர்களுக்குள்ளார இருக்கிற சபையை நம்ம கட்ட முடியும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற சபையை கட்டுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு நேரம், இவ்வளவு நாட்கள், நம்ம அதுல இவ்வளவு கஷ்டப்படுத்துறோமா? நம்ம எப்படி போய் மற்றவர்களுக்கு அவர்களுடைய சபையை நம்ம கட்ட முடியும்? நம்ம எப்படி போய் மற்றவர்களை நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா நம்மளோட காரியத்துல நம்ம முக்கியமா இருக்கிறோமே. ஆண்டவர் இதற்காக அழைக்கல. நீங்க பேதுருவை பார்க்கும் பொழுது அவர் அந்த சபையை கட்டுவேன் என்று சொன்ன அடுத்த நிமிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர் போறாரு. சப்பானியை தூக்கி விட்டு சுகம் நடக்குது. 2வது அதிகாரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி? அவரோட மேல அவருடைய சபை கட்டப்பட்டதுனால. பேதுரு ஒரு சாதாரண மனுஷன், மீன் பிடித்த ஒரு மனுஷன். அவனும் பாவம் செஞ்சான், அவனும் தவறு செஞ்சான். கிறிஸ்துவ 3 வாட்டி மறுதலிச்சான். அவர் யாருன்னு அறியலைன்னு சொன்ன மனுஷன் ஆண்டவர் மறுபடியும் என்னை நேசிக்கிறாயா என்ற 3 கேள்வியில சபையை கட்டுகிறார். அவன் உள்ளுக்கு சபையை கட்டின உடனே அடுத்து அவர் போறாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்டு 120 பேர் மேல ஒன்று கூடி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு அந்த இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணுகிறாரு. 3வது அதிகாரத்துல சுகம் நடக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது நிழல் பட்டு சுகம் பெறார்கள். இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா அவருக்குள்ளே இருந்த சபை மறுபடியும் கட்டப்படும் பொழுது. இன்னைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், உங்களை நான் ஊக்குவிக்கிறேன். உங்களுக்குள்ளாக இருக்கிற சபை மறுபடியும் கட்டப்படட்டும். நீங்கள் யோசிக்க வேணாம், நான் வயசானவங்க, ஐயோ நான் வயசாயிடுச்சே, எனக்கு பேரப்பிள்ளையை தானே பார்க்க முடியும். காலேப்
ஜோஷுவா நாட்களில் காலை போறாரு. அவங்களாம் 98 85 வயது. 85 வயது. நான்லாம் இருப்பேனா கூட தெரியல. எனக்கு இப்பயே இடுப்புலாம் வலிக்குது. 85 வயது யுத்தத்துக்கு போறாரு. என்ன துடிப்பு. சீனியர் சிட்டிசன். நேத்து 2 நாட்கள் சீனியர் சிட்டிசன். இங்க இருந்து எல்லாம் ஆராதனை டைம் உட்கார்றாங்க. அங்க உட்காரல. கமலாட்டியும் மீனாட்டியும் ஷாப்பிங் பயங்கரம். இன்றாண்டி கால் வலி ஆனா துப்புன்னு நடக்குறாங்க. வீலாண்டிலாம் இடுப்பு வலி இங்கதான் வந்துறாங்க. ஸோ வயசு ஒரு மேட்ரே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த சபையை கட்டுகிறார், அந்த சபையை தட்டி எழுப்புகிறார். இந்த கடைசி நாட்களில் நம் ஒவ்வொருக்குள்ளாக இருக்கிற சபை மிக முக்கியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிரப்பி வழி நடத்தும் போது இந்த சபை நமக்குள்ளாக கட்டப்படும் பொழுது தான் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அவர் என்ன சொல்றார், அவர் என்ன சித்தமாக இருக்கிறார், அவருடைய யோசனைகள் நம்மளுடைய யோசனையாய் மாறும். அவருடைய இருதயத்தின் ஏக்கங்கள் நம்முடைய இருதயத்தின் ஏக்கமாய் மாறும். அவருடைய தரிசனம் நம்மளுடைய தரிசனமாய் மாறும். அவருடைய பிளான்ஸ், அவர் செய்ய நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்வோம். ஏன்னா சபையானது அவருக்குள்ளாக கட்டப்படும் பொழுது அந்த ஒவ்வொரு கனெக்ஷன், அவருக்குள்ளாக இருக்கிற அந்த தொடர்பு, அவருக்குள்ளாக இருக்கிற அந்த நெருக்கம் அதை இன்னும் பலப்படுத்தும். அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை நாம் தானாக செய்வோம். அதை யாரும் நம்ம கட்டாயப்படுத்த தேவையில்லை. நீ ஜெபிக்கணும், வசனம் படிக்கணும், நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும் கட்டாயப்படுத்த தேவையில்லை. எசேக்கியேலில் படித்தது போல அவர் நம்மளுடைய உள்ளத்தில் ஆவியை வைக்கும் பொழுது நம் தானாகவே அதெல்லாம் செய்வோமா. ஆமென். இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் உங்களுக்குள்ளாக சபைகள் மறுபடியும் கட்டப்படட்டும். உங்களுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை சபையில் ஆண்டவர் தலையாக மாறட்டும். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சபையில் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஒரு கொடியை போல, அந்த செடியில் இருக்கிற கொடியை போல அது மாறட்டும். உங்களுக்குள்ள சபை வரும் பொழுது அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம் உங்கள் மூலியமாக இந்த பூமியில் செய்யப்படும். எப்படி அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அந்த பிதாவுடைய சித்தத்தை, அந்த பிதாவுடைய ராஜ்யத்தை தன் இருதயத்துக்குள்ள சுமந்து அவர் போற இடமெல்லாம் அவர் சபையாக இருந்தார். அவர் அந்த இடத்துல போய் சபையை கட்டல. பட் the places he stand is a church. மலை மேலே போயிட்டு பிரசங்கம் பண்றாரு, படகு மேலே நின்று பிரசங்கம் பண்றாரு. அவருக்கு ஒரு பில்டிங் தேவையில்லை. because the church is in him. ஆண்டவருடைய ராஜ்யம் அவருக்குள்ள இருந்தனால அவர் நிற்கிற இடமெல்லாம் சபையாக மாறினது. அவர் நிற்கிற இடமெல்லாம் அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். 24/7 he is in a relationship with God. இது தான் நம்மளுக்கும் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இது ரொம்ப தேவை. அவர் எப்போ நமக்குள்ளாக வரும்பொழுது தான் அவருடைய ராஜ்யங்கள் நம்மளுக்குள்ளாக கட்டப்படும். அவருடைய சித்தம் நம் மூலியமாக இந்த பூமியில் செய்யப்படும். அவருடைய அற்புதங்கள், அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள், அவருடைய சித்தம், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய எழுப்புதல் இந்த பட்டணத்தில் வரும். நம்ம ஒரு ஆள் 2 பேர் மட்டும் இந்த இடத்துல இருந்து ஒன்று கூடி சபைன்னு ஜெபிக்கிறது வர்றது சபை அல்ல. ஒவ்வொருக்குள்ளாக தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சபை அது கட்டப்பட வேண்டும். அடுத்ததாக அவருடைய குடும்பங்களில் சபை கட்டப்பட வேண்டும். பிறகுதான் நம்மளுடைய சமுதாயத்தில் சபையாக நாம் கட்டப்பட முடியும். ஆமென். பிராகணம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய சபை எங்களுக்குள்ளாக கட்டப்படட்டும். மறுபடியும் உம்முடைய சபை எங்களுக்குள்ளாக கட்டப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக, எங்கள் சிந்தனையில், எங்கள் இருதயத்தில் உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா. Rebuild the church in us, God. Thank you, Jesus. Thank you, Jesus.
தேங்க்யூ ஜீசஸ். சாந்தா பாபா கஷாந்தா. இப்படி ஜெபிப்போமாக. நமக்குள்ள உள்ள சபை கட்டப்படுவதாக. I will build my church. Hallelujah. என் ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லவர் நல்லவர் நல்லவர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. ஷாந்தாரா பாபா கராபா ஷாந்தாரா பாபா மரியாந்தா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி. You are the temple of God. நீங்கள் தேவன் ஆலயமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிற நம்மளை அதிகமாய் விரும்பப்படுகிறார். இந்த கடைசி நாட்கள்ல சபையாகி நம்மளை ஆண்டவர் நிரப்பப்படுகிறார். ஓ பலவீனங்கள் நீங்கும்படியாய். ஓ ராதாபா ஷாந்தா ராபா தடைகள் உடைந்து போகும்படியாய். ஓ கர்த்தர் நம்ம கூட வாழ ஆசைப்படுகிறார். கர்த்தர் நம்ம கூட வாழ ஆசைப்படுகிறார். ஓ கர்த்தர் உங்க கூட வாழ ஆசைப்படுகிறார். ரிபாதாரா ராபா ஷாந்தா ராபா லாதா ராபா ஷாந்தா. Pray God. Oh கர்த்தர் நோக்கி ஜெபிப்போம். இந்த நாளிலே தேவனுடைய ஸ்தலம், தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய சபை நமக்குள்ள கட்டப்படும். இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு புது பலன். பெந்தெகோஸ்தின் ஆவியானவர் அந்த நாளிலே ஜனங்களுக்குள்ள ஊற்றப்பட்டது. We know we recognize that we are the temple of God. We are the temple of God. இந்த மாலையிலே நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் ஆசீர்வதிக்கிறார். ஓ ஹalleluya ராமஷாதா லேதாராதாராதாராதாராதா ஷாதா. அபிஷேகம் அபிஷேகம் உங்கள் மேல வரட்டும். தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் மேல வருவதாக. கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் மேல வருவதாக. கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் வருவதாக. ஷாதா ராமஷாதா ஹalleluya. அபிஷேகம் மேல வரட்டும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம். ஷாதா கபாலா தரபாலா தரபாலா. பரிசுத்த ஆவியானவரை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவரை நிரப்பட்டும். இந்த வார்த்தையை கேட்கனா, இந்த செய்தியை கேட்கனா, வல்லமை ஆவியானவர் நம்மளுடைய ஆலயமாக நம் சரீரத்தை நிரப்பட்டும். கிறிஸ்து நம்மளுடைய தலையாக இருக்கிறார். ஓ ஹalleluya ரகபா ஷாதா ரபா லபா ஷாதா ரகபோலா ரபா ஷாதா. ஓ மகிமையானவர், நீர் மகிமையுள்ளவரே. ஹalleluya ரபா ஷாதா ரிமாலா ரபா ஷாதா ரபா ஷிரி குரியா ரபா ஷாதா ரிமாலா ரபா ஷுரியா ரபா ஷாதா குலவாலா ரபா ஷாதா. கடந்த ஒரு புதுவன், ஒரு புது வல்லமை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகளும் நம்மளுடைய ஜெபங்களும் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்துவானவரே இந்த நம்மளுடைய மூலக்கல்லாய் இருக்கிறார். அவர் கட்டுகிறவர். உங்க வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் அவர் கட்டி எழுப்ப போகிறார். விசுவாசிப்போம். இந்த வார்த்தைக்காய் நாம் ஜெபிப்போம். சகோதரி ரேச்சல் வந்து இதற்காய் ஜெபிப்பாங்க. Thank you Jesus. Father, we thank you. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக ஆண்டவரே சபையை கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.